ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து போய் ரூம்க்கு ரீச் ஆயாச்சு. இந்த ரூம் தான் நம்ம தங்க போகிற ரூம். அண்ட் தென் நம்ம கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட லைட் அப்படியே வைப் பண்ணிட்டு அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நம்ம கிளம்புறோம். இப்போ நம்ம ஒரு காலேஜ் போய் பார்க்க போகிறோம். மாசா என்ட்ரி கொடுக்கலாம் வாங்க. முதல்ல சென்ட் அடிக்க எப்படின்னு கற்று கொடுங்க. அண்ட் நம்ம சாப்பிட போனோம் இல்லையா, ஸோ அங்கேயே இருக்க ரோட் சைட் ஷாப்பில் ஒரு நல்ல ஷாப்பில் சாப்பிட்டாச்சு கைஸ். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு, ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸில் நம்ம ஸ்பாட்டு கிளம்பியாச்சு. எல்லா கேங்லேயுமே ஒருத்தவங்க ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு ஆள் இருப்பான். அவன் தான் இவன். அவனுக்கு தெரியும் அவனுக்கு. அண்ட் தென் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான ஸ்பேஸ் தான். புத்தர் ஸ்டாச்சு அப்படியே பக்கத்துல இருந்து அம்பேத்கர் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்பாட் போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ போயிட்டு இருக்க ஸ்பாட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிர்லா மண்டிர் அப்படின்ற ஒரு டெம்பிள் தான். பெருமாள் டெம்பிள் நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெருசாக இல்லை. ஆக்சுவலாக நான் பார்த்ததெல்லாம் இன்னும் பெருசாக இல்லை. ஸோ அதனால சூப்பரான இதாக தான் இருக்கும். தென் ஃபைனலாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் இந்த ஸ்பாட் விசிட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து போகிறது வந்து ஹைதராபாத்தில் இருக்க ஒரு ஆர்ட் காலேஜ் தான். காலேஜோட அவுட்ரு எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் உள்ளே அலோவ் பண்ணலை, வெளியே மட்டும் தான் பார்க்க விட்டாங்க காலேஜ். கிளாஸ் ரூம்ஸ்க்கு பர்மிஷன் கிடையாது, ஏன்னா கிளாஸ் போயிட்டு இருந்ததுனால கிளாஸ்க்கு பர்மிஷன் இல்லை. சும்மா அவுட்டர் வந்து பார்த்து போடுவோம்டா. இப்போ பார்த்துட்டு வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட், இந்த காலேஜோட பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கல்ப்சர். காலேஜோட ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே வெளியே இருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதுவுமே கிளாஸ் உள்ள போய் பார்க்கவே இல்லை, ஏன்னா அலோவ் பண்ணலை. ஸோ பர்மிஷன் வாங்கியிருந்தாலும் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால கிளாஸ் உள்ள அலோவ் பண்ணலை. அடுத்த ஸ்பாட் கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்பாட் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இங்கே இருக்க ஏதோ ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு கோல்கொண்டா ஃபோர்ட் உள்ள கிளம்பியாச்சு. ஸோ இந்த ஃபோர்ட்டுக்குன்னு ஒரு வரலாறே இருக்குது. அது மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துக்குவோம். பசங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ளே போகிறோம். இந்த ஃபோர்ட்டோட வரலாறுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இங்கே இருக்க இந்த ஃபுல் ஃபோர்ட் ஃபுல்லாகவே ஒரு போர் நடக்குது அப்படின்னா அது வந்து யாருமே அவங்களை அட்டாக் பண்ணவே முடியாதுன்றதுக்காக உருவாக்கின ஃபோர்ட்டு தான் அது. ஆர்கிடெக்சராக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். வியூ வந்து நிறையா கிங்ஸ் வந்து இப்படி ஒரு வியூ அமைக்கணுன்றதை இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபோர்ட் இது. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு படிக்கட்டும் ஒரு சைஸில் இருக்கும். ஹெவியான ஹைட் இது. ஸோ ஏறும்போதே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மேலே வந்து பார்த்தோம்னா அந்த வியூ ரொம்பவே ஒர்த்து. ஸோ ஒரு அரசாங்கம் அப்படின்றது வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கு அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் அங்கே இருக்க ஸ்பாட், அங்கே இருக்க ஏறுற அந்த படிக்கட்டில் இருந்து அவங்க அமைச்சிருக்க அந்த சேஃப்டி எல்லாமே வந்து பயங்கரமான இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபோர்ட்டில் பிடிச்ச ஸ்பாட் இது. நிறைய புறாக்கள் தண்ணி குடிக்கிற இடம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால அது எப்படியே வருதுங்க. இங்கே எவ்வளோ பெரிய. அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து சார்மினார் அப்படின்ற ஒரு பர்ச்சேசிங் ஸ்பாட், அதாவது ஃபுல் உமன்ஸ்க்கு ரொம்பவே கம்மி ப்ரைஸ்லேயே வந்து நிறைய எல்லாமே கிடைக்குது உமன்ஸ்க்கு. ஸோ சார்மினார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹைதராபாத்தில் சார்மினார் அப்படின்னும் போது உமன்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஸோ பர்ச்சேசிங்னால இங்கே வந்தாலே எல்லாம் பர்ச்சேசிங் ஸோ இங்கே தான் வருவாங்க.
இதுதான் சார்மினார் கேட். இதான் ஃபைனல் ஸ்பாட். நம்ம ஃபைனல் ஸ்பாட் முடிச்சுட்டு அவ்வளோதான். எதுக்கு இந்த வீடியோ சிரிச்சுட்டு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கவர்மெண்ட் பஸ் நினச்சி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ அதனால் அவன் நம்மளை ஊரையே சுற்றி காமிச்சிட்டு இருந்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஆயிடுச்சு. இது முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக நம்ம பசங்களோட வைப் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டே சந்திப்போம். வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் வீடியோ சீக்கிரம்